இருங்கள். தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பிரியன் சார். வணக்கம். நயினா நாகேந்திரன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையிலான இந்த ஆலோசனை பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொகுதி பங்கீட இறுதி செய்து பியூஷ் கோயல் முன்பாக அந்த ஒப்பந்தத்துக்கு முன்பாக இறுதி செய்யக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையா இருக்குமா? என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம்? ஏற்கனவே அமித்ஷா டெல்லியில போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. சோ அங்கேயே தொகுதி பற்றின விஷயங்கள்லாம் ஏற்கனவே பேசப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் அது கிளாரிபிகேஷன்ஸ் எல்லாம் வேண்டி இருக்கிறதுனால நயினார் நாகேந்திரன் லோக்கல்ல பேசி முடிவு பண்ணிக்கோங்கன்னு அமித்ஷா சொல்லிட்டாரு. அதனால நயினார் நாகேந்திரனோட பேச வேண்டிய அவசியம் எடப்பாடிக்கு இருக்கிறதுனால அந்த விஷயங்களை பேசியிருப்பாங்க. ரெண்டாவது அது தவிர உங்களுக்கு கூட்டணியில யாரை கூட்டணி ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் இடம் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாரு எடப்பாடி. சோ அடுத்தது தினகரனை உள்ள கொண்டு வர முடியுமா? அடுத்தது தேமுதிக இன்னைக்கு டிசைட் பண்றதா சொல்லிருக்காங்க. தேமுதிக எந்த வழியில கொண்டு வரது போன்ற விஷயங்கள், அப்புறம் பாமக ராமதாஸ் சமாதானப்படுத்த முடியுமான்னு பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் கலந்து ஆலோசிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு மறுபடியும் அந்த அமித்ஷாவோட பேச்சுக்களோட தொடர்ச்சியா நயினார் நாகேந்திரன் போய் பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு எடப்பாடி நயினார் நாகேந்திரன் பேச்சு நடந்திருக்கு. இன்னும் கூட்டணியை ரொம்ப பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னும் கூட்டணி அவங்க எதிர்பார்த்தபடி இன்னும் பலம் பெறவில்லை என்பது சிலர் கருத்தா இருக்கு. அந்த அடிப்படையில் தான் அந்த சந்திப்பு நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த தேர்தலில் பாஜக 20 இடங்கள் கேட்டிருந்தாங்க. இந்த தேர்தல் அப்படிங்கிறது பாஜகவிற்குமே ஒரு முக்கியமான தேர்தல் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்பொழுது எத்தனை இடங்கள்ல அவங்க உத்தேசமா கேட்கக்கூடும் அல்லது உறுதி செய்திருக்க கூடும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அது லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல பாராளுமன்ற தொகுதியில எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில பாஜக அதிகமான இடங்கள் வாங்கி 2வது இடங்கள் வந்தாங்களோ அந்த இடங்களை அவங்க புதுப்பிக்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அதிமுக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால இந்த தடவை அவங்க 20ன்றது நிச்சயமா அதிகப்படுத்தி கேட்கறாங்க. அதாவது 50 அப்படின்னு ஒரு விஷயம் முதல்ல 50 இடங்கள் கேட்டாங்க. அப்புறம் அது 30 இடங்கள் வரையும் போயிருக்காங்க. 35 அந்த இடங்கள்ல 35 இடங்கள்ல கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆகும்ன்றது ஒரு பேச்சா இருக்கு. பட் எதுவுமே ஹார்ட் பார்கெனிங்கா இருக்கு ரொம்ப. அதான் எடப்பாடி அதிகமான இடங்களை கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. அதிகமான இடங்கள் உங்களுக்கு கொடுத்தா அந்த இடத்துல திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால கொடுக்க மாட்டேன்னு எடப்பாடி சொல்றாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, பாஜக உங்களோட நாங்க பல இடங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்கோம், அதனால நீங்க போட்டி போற இடங்கள்ல திமுக வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாங்க கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கோம், ராமநாடு போன்ற இடங்கள்லாம் நாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம். அதனால இப்போ சசிகலா அந்த ஓபிஎஸ் போன்றவர்கள் இல்லாதனால தினகரனும் கூட்டணிக்கு வருவாரா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்கிறதுனால சவுத்துல பாஜக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நீங்க எங்களை கன்சிடர் பண்ணணும். சவுத்துல நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. ஸோ சவுத்தில் எங்களுக்கு அதிகமான சீட்ஸ் தரணும். அந்த 10 மாவட்டங்களில் விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி அந்த ஏரியாக்கள், தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்கள் எங்களுக்கு அதிகமான சீட் தரணுன்றதுதான் பாஜகவுடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கு. இது அந்த இடத்துல அங்க பெரிய அவங்க 2 பேருக்குள்ள அந்த இது போயிட்டு இருக்கு பேச்சுவார்த்தைகள். வடமத்திய மாவட்டங்கள்ல பாமக அதிகமான தொகுதிகள் கேட்கறாங்க. அதுலயும் பல பிரச்சனைகள் இருக்கு. அதனால இந்த தொகுதிகள் எண்ணிக்கையை ஃபைனலைஸ் பண்றதோட தொகுதிகளை ஃபைனலைஸ் பண்றதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. எண்ணிக்கையை மட்டும் ஃபைனலைஸ் பண்ணா போறது, தொகுதியை ஃபைனலைஸ் பண்ணணும். அப்படி பண்ணாத நீங்க அனௌன்ஸ் பண்ண முடியாது. அதனால இந்த பேச்சுவார்த்தைகள் இழுபறியா தான் போயிட்டு இருக்கும். இது முடியறதுக்கு இன்னும் தை மாசம், மார்கழி மாசம் முடிஞ்ச பிறகு தை மாசம் தான் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். நன்றி திரு பிரியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.